பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா என்ன ஆணிய பிடிங்கனாலும் இல்லை அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா இன்று காலை 9 மணியளவில் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் ஆரம்பமான மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி குழு கூட்டத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கடத்தொழில் அமைச்சரும் ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. ஆரம்ப நிகழ்வாக கிளிநொச்சி மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் வரவேற்புரையை ஆற்றினார். அதனைத் தொடர்ந்து இந்த ஆண்டில் மத்திய மற்றும் மாகாண கல்வி அமைச்சினூடாக முன்னெடுக்கப்பட உள்ள அபிவிருத்தி திட்டங்கள் குறித்தும் விரிவாக ஆராயப்பட்டது. இந்த முக்கிய கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினரான சிவஞானம் ஸ்ரீதரன், இளங்குமரன், அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோரும் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், அரசு திணைக்கள அதிகாரிகள், முப்படையினர் மற்றும் போலீசார் என பலரும் பங்கேற்றிருந்தார்கள். கூட்டம் சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த வேளையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் எழுப்பிய கேள்விகள் பெரும் சர்ச்சை வெடித்தது. திருவையாறு பகுதியில் லால் காந்தாவினால் முன்னெடுக்கப்பட்ட தென்னை மரக்கன்று விநியோக திட்டத்தில் பாரிய மோசடி நடைபெற்றுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். இந்த விவகாரத்தின் போது குறித்த மோசடி நடவடிக்கைகளுக்கு கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபரும் உடந்தையாக செயற்படுகிறார் என தெரிவித்து அர்ச்சுனா எம்பி மிக கடுமையான மற்றும் தரக்குறைவான வார்த்தைகளை பயன்படுத்தினார். அர்ச்சுனாவின் இந்த தகாத வார்த்தை பிரயோகத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்து நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞான ஸ்ரீதரன் கூட்டத்திலிருந்து உடனடியாக வெளிநடப்பு செய்தார். இதனைத் தொடர்ந்து நிலைமையை கட்டுப்படுத்த முயன்ற அமைச்சர் சந்திரசேகரர் எம்பி அர்ச்சுனாவை கூட்டத்தை விட்டு வெளியேறுமாறு பணித்தார். இதனால் அமைச்சருக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவுக்கும் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு முருகன் நிலை உருவானது. நிலைமை எல்லை மீறி சென்றதை அடுத்து அங்கு தலையிட்ட போலீசார் எம்பி அர்ச்சுனாவை மண்டபத்திலிருந்து பலவந்தமாக வெளியே அழைத்துச் சென்றார்கள். இச்சம்பவத்தின் தொடர்ச்சியாக கூட்டத்தில் பங்கேற்றிருந்த பொது அமைப்புகளின் பிரதிநிதிகளும் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்களும் இடையிலும் கடும் வார்த்தகம் மூண்டப்பட்டது. இந்த அசாதாரண சூழ்நிலையை கண்டிக்கும் வகையில் கிளிநொச்சி மாவட்ட பிரதேச செயலரை அனைவரும் கூட்டத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக வெளிநடப்பு செய்தார்கள். அவர்களைத் தொடர்ந்து மண்டபத்திலிருந்து அரசு திணைக்கள அதிகாரிகள் ஒவ்வொருவராக வெளியேறியதை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட ஒருங்கிணைப்பு மற்றும் அபிவிருத்தி குழு கூட்டம் பாதியிலேயே முற்றாக இடைநிறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. අපේ ඒ කතා නෙමෙයි තමුන්නාන්සේගේ ජීවිතේ බඩේ ජීවිතේ අපුරුම චෝදනා එහෙම කරන්න බෑ හරි ඒ වෙලාවට යනවා ඒ වන්දනේ දෙපාර්තමේන්තුව කියන දෙනවා නඩුවක් පාඩු මුදල් කරුව அந்த வேண்டுதலுக்கு அமர்ந்திருக்கிறீங்களா? கொஞ்சம் இருக்கிறீங்களா? அந்தந்த நேரத்துல வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த இடத்துல பிடிக்கிறாங்க. நீங்க போய் பாட்டுங்க அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன் என்னன்னு கேட்டா நீங்க போய் நீ என்ன ஆணிய பிடிங்கனாலும் இல்லை அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒரு சொல்றேன் கேட்டா
இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள்.